ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பேர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே என்றதுனால கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்கும். எவிக்ஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. என்னென்னு சொன்னால், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த விதத்தில் யார் எவிக்ட் ஆகி போயிருப்பாங்கன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, ரம்யா தான். என்னென்னு சொன்னால், கனி, ரம்யா, சாண்ட்ரா இவங்க 3 பேரும் தான் ஓட்டு அடிப்படையில் குறைவான ஓட்டுகள் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் ரம்யா தான் போயிருக்கணும். மற்றவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. யார்? சாண்ட்ரா, கனி. இவங்க 2 பேரும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அது எப்படி என்று சொன்னால், வைல்ட் கார்டு என்ட்ரியா ஒருத்தங்க வாராங்க. அவங்க புதுசு இல்லை, ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து போனவங்க தான் வாராங்க போல இருக்கு. அவங்க 1 நாளோ 2 நாளோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போகிறதுக்காக வரல, தொடர்ச்சியாக இருக்க போகிறாங்க போல தான் இருக்குது. அவங்க வேறு யாரும் இல்லை, ஆதிரை திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்கள வெல்கம் பண்ணும்போது அங்கே கனியும் நிற்கிறாங்க, அதே மாதிரி சாண்ட்ராவும் நிற்கிறாங்க. ரம்யாவை தான் காணலை. அப்படின்னு சொன்னால் ரம்யா தான் எவிக்ட் ஆகி போயிருக்கணும். எதுக்காக அவங்க ஆதிரையை திரும்ப அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆதிரை நல்ல ஒரு பிளேயர், நல்லாவே விளையாடுவாங்க. இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது எஃப்ஜேயோட தான் கூட டைம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க தன்னுடைய விளையாட்டை சரியாக கவனிக்கலை. அவங்களோட பேசுகிறது தான் அவங்களுக்கு வேலையாகவே வச்சுருந்தாங்க. இதனால் இப்போ திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ எஃப்ஜேயும் அதே மாதிரி யார், வியானா ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டாக இல்லையா தெரியலை, அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. வியானாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க எஃப்ஜே, அதே மாதிரி எஃப்ஜேயை விட்டு கொடுக்க மாட்டாங்க வியானா. ஏன்னு சொன்னால், விஜய் சேதுபதி சார் கூட சில கேள்விகளை எஃப்ஜேன்ற தலைமை பொறுப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இவங்க பேசியிருந்தாங்க. வியானா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியுதான்ற மாதிரி கூட அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களில் உள்ள குறை நிறைகளை சொன்னால் அவங்க குறையே சொல்லாமல் நிறைகளை மட்டுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே குறையே சொல்லியிருந்தாங்க. இவங்கள்ட கண்ணுக்கு அப்போ குறை தெரியலையான்னு பார்த்தா அவங்க லாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க சரி வியானா, நீங்கள் இந்த கேள்வியை பற்றின சிந்தனையில் இல்லை போல இருக்கின்ற மாதிரி அவங்கள்ட பதிலுமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஆதிரை வந்திருக்கிறாங்க. ஆதிரை வந்தோடனே தெரிஞ்சிட்டுது அவங்களுக்கு இங்கே ஏற்கனவே எஃப்ஜேவும் வியானா ரொம்ப அவங்க கூட வியானாவோட தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தன்னுடைய விளையாட்டை கவனிக்கிறதுங்கிறவ. அப்படி இருக்கும்போது இவங்க வந்தது அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆதிரை ஏற்கனவே வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏற்கனவே இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு யார் யார் எப்படி என்று தெரியும். அவங்க யார் நடிச்சிருக்கிறாங்க, யார் உண்மையாகவே அப்படி தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள ஏமாற்ற முடியாது. அவங்க திரும்ப விளையாடத்தான் வந்திருக்கிறாங்க போல் இருக்குது. அப்படி இவங்க வந்தோடனே டக்குன்னு எஃப்ஜியோட முகமும் அதே மாதிரி வியானாவோட முகமும் மாறுது. இன்னும் இவங்க வந்துட்டாங்களேன்ற மாதிரி மாறுது. அவங்க பார்வதி கேட்குறாங்கன்னு சொன்னால், எப்படி இருக்குது வெளியில், என்ன மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதைத்தானே வெளியில் பார்க்க முடியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற பதில் பார்வதிக்கு மட்டுமில்லை, எஃப்ஜி அதே மாதிரி வியானாக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன புதுசாக என்னட்ட கேட்க நிற்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அதை தானே நான் பார்த்துட்டு நிற்கிறேன், பிறகு என்ன எனக்கு தெரியாத மாதிரி நீங்கள் ஒன்றும் காட்டிக்கொள்ள தேவையில்லைன்ற மாதிரி தான் அவங்கள்ட பதில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் யாருக்கு சப்போர்ட் அதிகம், யாருக்கு சப்போர்ட் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒவ்வொருத்தரும் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தால் என்ன, கெஸ்ட்டாக யார் வந்தால் என்ன, அவங்ககிட்ட தெரிஞ்சு கொள்ள ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஆதிரியிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வியானாவும் எஃப்ஜியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வெளியில் மழை போல இருக்கவங்க ஒரு குடையும் பிடிச்சிட்டு 2 பேரும் கொஞ்சம் வெளியில் போகிறாங்க, கார்டன் ஏரியா பக்கம் போகிறாங்க. இவங்க வந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க போல இருக்குது. இவங்க வந்திருக்கும் போதே தெரியுது கண்டிப்பாக அடுத்த வாரம் எஃப்ஜே நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த வார தலைவர் பொறுப்பை அவங்க சரியாக பண்ணலை. ஒருவேளை தலைவராக இருக்கிறவங்க அடுத்த வாரத்துக்கு அவங்க இந்த வாரம் தான் அவங்க நோமினேஷன் லிஸ்ட்டுக்கு வர முடியாதோடையே அடுத்த வாரம் வரலாம். அதனால் அடுத்த வாரத்துக்கு அவங்க நோமினேஷன் லிஸ்ட்டில் போட்டுடுவாங்க. அப்படி போட்டால் அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல்
நேற்றைய தினம் வந்து மொட்டை கடிதம் எழுத சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து பேப்பரும் பென்னும் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் வந்து யாருக்கு இதை எழுதணுமோ அவங்கள எழுதுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதை வந்து கன்வென்ஷன் ரூமுக்குள்ளே ஒரு பாக்ஸில் வந்து போட சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்ததுமே வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எப்படி மொட்டை கடிதமெல்லாம் எழுதியாச்சான்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஆமன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கடிதத்தை வாசிக்கிறாங்க. யார் யாருக்கு எழுதினதுன்றது தெரியாட்டிலுமே வந்து எழுதின விதத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க இது யாருக்கு. ஆனால் அதில் வந்து யாருக்கு எழுதுகிறாங்கன்றதை போட்டிருக்கு. யார் எழுதினதுன்றது மொட்டை கடிதத்தில் வந்து யார் எழுதினதுன்றது தான் இருக்காத ஒழிய யாருக்கு எழுதுகிறாங்கன்றது போட்டிருக்கும் தானே. அவங்க எழுதின விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு இவங்க தான் இதை எழுதியிருப்பாங்கன்ட்டு கண்டுபிடிக்கலாம். இருந்தாலுமே வந்து அவங்க எழுதும்போது வந்து யாரெல்லாம் யாருக்கு எழுதுகிறாங்கன்றதை வந்து ஓரளவுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த லெட்டர்ஸ் வந்து இன்றைக்கு வந்து வாசிக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுலேயும் சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எழுதுகிறாங்கன்னு சொன்னால் இது யார் எழுதியிருப்பாங்க என்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு லெட்டர் வந்தது விக்ரமு கண்டுட்டு, இப்படி ஒரு லெட்டர் வந்துச்சு பார்வதி கண்டுட்டு, இப்படி ஒரு லெட்டர் வந்தது, இதை யார் எழுதியிருப்பாங்க, இதை யார் இப்படியான வேலைகளை பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வர்றதுக்கோ அல்லது வந்து அவங்க யாரில் வன்மமாக இருக்கிறாங்கன்றதை அறிகிறதுக்கு. அவங்களோட நல்ல க்ளோஸாக பழகிட்டு இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி. ஆனால் வந்து மனசுக்குள்ள அவங்கள பற்றின நல்ல அபிப்பிராயம் இருக்காது. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு விதமான ஒரு வழியாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரோட வந்து நீங்கள் இந்த பயணத்தை தொடர விரும்புகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பழகிறதே ஆபத்து என்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அந்த இடத்துலையும் வந்து ஒரு ரெட் கலர்லேயும் ஒரு க்ரீன் கலர்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து இவங்களோட நான் இந்த பயணத்தை தொடர விரும்புகிறேன்னு சொன்னால் க்ரீன் கலரும், அதே மாதிரி இவங்களோட இந்த பயணத்தை நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரெட் கலர்லேயும் வந்து அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒட்டுற மாதிரியா இன்னும் தெரியலை கொடுத்துருந்தாங்க. பார்வதிக்கு வந்து விக்ரம் வந்து என்னது க்ரீன் கலரில் கொடுக்குறாங்க போல இருக்குது. அதே மாதிரி வந்து பார்வதி வந்து யாரோட வந்து பார்வதிக்கு வந்து அவங்க வந்து க்ரீன் கலரில் தான் கொடுக்குறாங்களோ தெரியலை. என்னென்னு சொன்னால் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொன்னால் தப்பித்தவரி கூட இவங்க வந்து வெளியில் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடக்கூடாது, இவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினைக்கிறேன்ற மாதிரி வந்து யாரை சொன்னாங்கன்னு சொன்னால் அதிகமாக அவங்க சொல்கிறதுக்கு பார்வதியை தான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்வதி வந்து யாருக்கு வந்து அவங்களோட வந்து இந்த பயணத்தை முடிச்சு கொள்ள விரும்புகிறேன்னு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எஃப்ஜேக்கு கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் தனக்கு உடம்பு முடியலைன்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம் கையில் ஒரு சின்ன காயம். அவங்க வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது வந்து கேட்குறாங்க, யார் சாண்ட்ரா கேட்குறாங்க, என்ன எஃப்ஜே இப்போ அந்த காயம் இல்லாமல் சுகமாக இருக்கா, கை சுகமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒருத்தங்களுக்கு கையில் அடிப்பட்டால் அது கேட்குறது வளமை தானே, அந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது எஃப்ஜியை வந்து ஒரு சாதாரணமாக அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆமாம் அது ஒரு பெரிய காயமும் இல்லை, அது நான் வந்து பார்வதியை வச்சு வேலை வாங்குறதுக்காகத்தான் நான் இப்படி விட்டுட்டு வந்தேன், அந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க, இந்த வாரம் அவங்க வேலை செய்யட்டும்ன்றதுக்காக நான் வேணுமென்று தான் அப்படி பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிப்பா. பாவம் அவங்க 15 பேருக்கு சமைக்கிறதுன்னு சொன்னால் சாதாரணமான விஷயமா, பாவம் ஒரு ஹெல்ப் ஆகுது பண்ணியிருக்கலாம், இல்லை நான் எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு தானே வந்தேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி அதை வந்து சமாளிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து வீக்கெண்டில் ஒரு கேள்வியாக வரும்ன்றது வந்து அவங்க நினைச்சிருப்பாங்களோ இல்லையோ சாண்ட்ராக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த கேள்வி கேட்கவும் பட்டது விஜய் சேதுபதி சாரால். என்னென்னு சொன்னால் சாண்ட்ரா அவங்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து சொன்ன விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதிக்கு எஃப்ஜியை சுத்தமாகவே பிடிக்கலை. என்னென்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு உடாம முடியலைன்னு சொன்னதுக்கப்புறமும் சும்மா ஒரு காரணத்தை சொல்லி இவங்க வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. சரி தான் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்லை, வேறு யாராவது ஒருத்தங்களை வந்து ஹெல்ப்புக்கு வந்து அனுப்பியிருக்கலாம், அதை கூட அவங்க பண்ணல. ஒரு தலைவராகவும் அந்த கடமையை பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து உதவி வார்டனாக வந்து இருந்தாங்க, அந்த இடத்துல அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்தாங்க, அதையுமே வந்து பண்ணலைன்ற அவங்க கவலையில் வந்து அழுதுருந்தாங்க. அதனால் அவங்க அந்த ரெட் கலர் பேண்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட வந்து நான் வந்து இந்த விளையாட்டை, அதாவது இவங்களோட இந்த பயணத்தை தொடர விரும்பலைன்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்த விஷயங்கள் கூட அவங்களுக்குள்ள யாருக்கு யாரை பிடிக்கல, யார் வன்மத்தை வச்சுட்டு வெளியில் வந்து நல்ல மாதிரி நடிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொட்டை கடுதாசி மூலமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஆதிரை வந்துட்டாங்க. ஆதிரை வந்து சும்மா வந்து பேசாமல் இருக்கிற ஆள் இல்லை, அமைதியாக இருக்கிற ஆள் இல்லை. அவங்க வந்து மனசில் என்ன படுதோ அதை டக்குன்னு முகத்துக்கு நேரவே கதைக்கக்கூடியவங்க. இவங்களோட இதை பேசக்கூடாது, பேசினா அவங்க ஏதாவது நினைப்பாங்க, அல்லது வந்து என்னில் கோவிப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிற ஆளே கிடையாது. ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னு சொன்னால் முகத்துக்கு நேரவே பிடிக்கலைன்னு சொல்கிற ஆள் தான் ஆதிரை. அந்த மாதிரி கதைக்கக்கூடிய ஆள். ஏற்கனவே எஃப்ஜே வந்து இவங்களை லவ் பண்ணுற மாதிரி வந்து நடிச்சிருப்பாங்க. நடித்தாங்களா இல்லையா தெரியல. அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட வந்து பழகியிருப்பாங்க. இப்போ வந்து வியானாவோட பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதிரை வந்து திரும்ப உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ ஆதிரையோட கேம் எப்படி இருக்க போகுது, வியானாவோட கேம் எப்படி இருக்க போகுது, எஃப்ஜியோட கேம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வார இறுதியில் வந்து எஃப்ஜி வந்து எவிக்ட் ஆகாமல் இருப்பாங்களா, இருந்தால் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவிக்ட் ஆகி போனாங்களான்னு சொன்னால் அதை பார்க்க முடியாமல் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.